ஹாய், இன்னைக்கு என்னன்னா நம்ம வண்டியை பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை சொல்ல தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி என் மேலே அன்பு கொண்ட அன்பு உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த என்னோட வணக்கம். சில பேருக்கு லவ் ஃபெயிலியர் ஆனால் தாடி மீசை விடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி மேரேஜ் ஆகி வீட்டில் கன்சீவாக இருந்தால் தாடி மீசை விடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு என் வண்டி மேலே மிகப்பெரிய லவ். அதனால் என் வண்டி ஃபால்ட் ஆகிருக்கு. அந்த ஒரு ஃபீலிங்ஸ்லேயே நான் எனக்கு இந்த ஷேவ் பண்ணுற இந்த இன்ட்ரெஸ்ட்டு, யார் கட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டும் இப்போதைக்கு இல்லை. வண்டி வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. இப்போ என்னென்னா, நான் வண்டியை போய் பார்த்தேன். வண்டியை டோட்டலாக பிரித்து போட்டு வேலை பார்க்குறாங்க. அதோட ஃபோட்டோஸ்லாம் நான் எடுத்தேன். சரி, என் மீது அன்பு உள்ளம் கொண்ட உள்ளங்களுக்கு சரி காட்டினா மனசு கஷ்டப்படுறதுனால அந்த ஃபோட்டோவை நான் காட்ட விரும்பலை. வண்டி ரெடி ஆகி வரும், அப்போ காட்டலாம். நானும் இந்த வீடியோலாம் போட்டு கமெண்ட்ஸ்லாம் படித்தேன். அந்த கமெண்ட்ஸை பற்றி பேசவோ இல்லை அதை பற்றி சொல்லவோ வேஸ்ட் ஆஃப் டைம்னு நான் நினைக்கிறேன். பேசுகிறவங்க பேசட்டும், சொல்கிறவங்க சொல்லட்டும், அதை பார்க்குறவங்க பார்க்கட்டும். நான் அதை பற்றிலாம் கேர் பண்ணுற ஆள்லாம் நான் கிடையாது. என்னோட மைண்ட் செட் என்னென்னா, என்னோட வண்டியை ரெடி பண்ணணும், திரும்ப பழைய மாதிரி வரணும். அவ்வளோதான் என்னோட மைண்ட் செட் இப்போதைக்கு. அன்னைக்கு என்ன நடந்துச்சு, எதனால் அப்படி அந்த தெரியாத தனமாக ஒரு விபத்து நடந்துச்சு எனக்கு மட்டும்தான் தெரியும், என்னோட மனசாட்சிக்கு தெரியும். ஓகேங்களா? அதனால் அதை பற்றி நான் இப்போ பேச விரும்பலை. வண்டி இப்போது ஒரு 7 டேஸ்லேருந்து 10 டேஸ்க்குள்ளே வண்டி நம்மளுக்கு கொடுத்துருவன்ட்டு ஸ்டோர் ரூமில் சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் கிளைம் ஆகிருக்கு. 70% இன்சூரன்ஸ் மூலியமாக தருவாங்க. ஒரு 30% நம்ம சைட்லேருந்து போடுற மாதிரி இருக்கும். பரவாயில்லன்ட்டு, நம்ம வண்டி தானே, நம்ம பெற்றெடுத்த குழந்தை தானே, அதனால் அதை பார்த்துக்கலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதாங்க, அதாவது 10 டேஸ்லேருந்து 7 டேஸ்க்குள்ளே வண்டி வந்துடும். அப்போ வரும்போது வேற ஒரு அப்டேட், பயங்கரமான ஒரு அப்டேட் நான் சொல்கிறேன். உண்மை ஒரு நாள் வெல்லும், இந்த உலகம் உன் பேரை சொல்லும். என்னடா இவன் ஆட்டோ இல்லைன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கானேன்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஒரு வாடகை ஆட்டோ எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கோம். என்னென்னா, நம்ம வண்டியை போய் பார்க்கணும், நம்மளுக்குன்னு ஒரு சில கமிட்மெண்ட்லாம் இருக்குது. அதனால் ஒரு வாடகை ஆட்டோ எடுத்து நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். இந்த ஆட்டோவுக்கு நம்ம 300 ரூபா டெய்லி வாடகை கொடுக்குறோம். அதுதாங்க இன்னையோட அப்டேட்.